இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 38 44 முடிய. இயேசு ஆண்டவர் தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் வந்தார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்பற்ற நிலையில் இருந்தார். அவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். மாலை வேளையில் கப்பர்நகூம் என்ற அந்த நகரத்தின் வாயிலில் நின்ற பொழுது பல்வேறு நோயாளிகளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அனைவரையும் குணப்படுத்தினார். பேய்களும் கூட நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடம் இருந்து வெளியேறின. அன்பானவர்களே, இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் கடவுள் அந்த இறை நம்பிக்கையின் காரணமாக மற்றவர்களை குணப்படுத்த, மற்றவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு கடமை கொடுத்துள்ளார். நாம் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுதே கிடைத்து விட்டதென நம்புங்கள், அது உங்களுக்கு கைகூடும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் நோயாளிகளை சந்திக்க வேண்டும். நோயாளிகளுக்கு சந்தித்து ஆறுதல் அளிப்பதற்காக, அவர்களுக்காக கடவுளிடம் ஜெபிப்பதற்காக நம்மை கடவுள் அழைக்கிறார். யாரோ மரியாயின் சேனை போய் சந்திச்சாங்க, வேற சபைகளை, பக்த சபைகளை சேர்ந்தவர்கள் சந்திச்சாங்க என்றல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. நம்முடைய குடும்பத்திலே கூட இருக்கிற நோயாளிகளை ஒரு பாரமாக கருதக்கூடாது. அவர்கள் கடவுளை நாம் சந்திப்பதற்கு, அவர்களும் கடவுளை சந்தித்து குணம் பெறுவதற்கு அவர்களை ஒரு நல்ல தளமாக கடவுள் உருவாக்கி இருக்கிறார். இரண்டாவது, அன்று மாலை வேளையில் கப்பர்நகூமில் நகர வாயிலில் இயேசு நிற்கிறார். பல்வேறு நோயாளிகள் வருகிறார்கள், பேய் பிடித்தவர்கள் வருகிறார்கள். எல்லாரையும் இயேசு குணப்படுத்தினார். பேய்கள் வெளியேறின. நமக்கு இதிலிருந்து கிடைக்கின்ற பாடம் என்ன? இயேசுவிடம் நாம் சென்றால் நம்மிடம் இருக்கிற ஆணவம் என்ற பேய் விலகி போகும், சுயநலம் என்ற பேய் விலகி போகும், பணத்தாசை கொண்டிருக்கிற அந்த பேய் விலகி போகும், அயலார் மேல் அன்பு கொண்டிருக்கிற கடவுள் பண்பு நம்மில் வளரும், நம்மை விட்டு நோய்கள் தீரும். இதை உணர வேண்டும். இயேசுவிடம் செல்ல வேண்டும். கோயிலுக்கு போகிறது அதுதான், தனிப்பட்ட ஆராதனை தியானத்துக்கு போகிறது அதுதான், வீட்டில் குடும்ப ஜபம் செய்கிறது அதுதான். இது எல்லாமே கடவுள் கொடுக்கிற அழைப்பு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கின்ற இந்த அழைப்பை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற ஆழ்ந்த இறை நம்பிக்கையை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.